இந்த லாக்டவுன்ல 2 பேருக்குமே சிம்பிளா வீட்லயே மேரேஜ் பண்ணிடலான்னு 2 குடும்பமும் முடிவு எடுக்கிறாங்க. லாக்டவுன் முடிஞ்ச உடனே கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்றாங்க. இங்க தங்கச்சிக்காரி வந்து சாரி மாமா, உங்களுக்கு தெரியாம நான் தான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, உன்னால உங்க அக்கா கிட்ட நான் அடி வாங்கினது தான் மிச்சம், ஏன் உங்க அக்கா அப்படி நடந்துகிட்டா அப்படின்னு கோவமா கேக்குறாரு. இவளோ அக்கா கிட்ட போயிட்டு மாமா கிட்ட ஏன் இப்படி நடந்துகிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நான் காலேஜ்ல படிக்கிற ஒரு பையனை தான் லவ் பண்றேன், இது அப்பா அம்மாவுக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அப்போ இந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லு அப்படின்னு தங்கச்சிக்காரி சொல்ல, இல்ல வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. காலையில விடியுது, மாப்பிள்ளை எழுந்து கீழே வராரு. என்ன ஒரே கும்பலா இருக்குன்னு பார்த்தா பொண்ணு ஓடி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மாப்பிள்ளைக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே பொண்ணு வீட்டுக்காரங்களாம் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி ரொம்பவே அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள திட்டிட்டு அவங்க வீட்லயே தான் இருக்காங்க, ஏன்னா இன்னும் லாக்டவுன் முடியல. இங்க தங்கச்சிக்காரி ஹீரோ கிட்ட பேச வரா. நீ தானே எனக்கு மெசேஜ் பண்ண, அப்ப ஃபீலிங்ஸ் எல்லாம் உன்னோடது தானே, அப்ப நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு ரொம்பவே கோவமா கேக்குறாரு. நீ பண்ண மெசேஜை உங்க அக்கா தான் பண்றாங்கன்னு நினைச்சு நானும் ரொம்ப ஆசை வளர்த்துக்கிட்டேன். இனிமேல் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, என் பேர் ராமச்சந்திரன், வயசு 33 ஆயிடுச்சு, இனிமேல் என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, எனக்கு யாராவது பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வெக்ஸ் ஆகி பேசுறாரு. அதுல இருந்து நம்ம தங்கச்சிக்காரையும் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இன்டைரக்டா சொல்லிடுறாங்க நம்ம ராதிகா. அவருக்கும் இவளை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஆனா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்ல, ஃபினான்ஷியலி என்னோட குடும்பம் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கு, நான் தான் என்னோட குடும்பத்தை பாத்துக்கணும், 3 வருஷம் கழிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கல. இப்போ லாக்டவுன் முடிஞ்சு புதுசா வண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ குடும்பம் அவங்க ஊருக்கு போறாங்க. நம்ம ஹீரோவால ராதிகாவை விட்டு போக முடியல. திரும்பவும் ஓடி வந்து 3 வருஷம் உனக்காக நான் வெயிட் பண்றேன், என்ன எனக்கு கொஞ்சம் முடி கொட்டிடும், முடியெல்லாம் வெள்ளையாயிடும், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு இதுல முழு சம்மதம் அப்படின்னு இவளும் ஓகே சொல்லிட்டு இப்போ 2 குடும்பம் சம்மதத்தோட 2 பேருக்குமே கல்யாணமும் முடிஞ்சிடுது.